ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ. என்ன கைஸ், ரொம்ப காமெடித்தனமாக சீரியல் போயிட்டுருக்குது. நாங்கள் இதெல்லாம் கேட்கவே இல்லையே. எங்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். நீங்கள் என்னென்ன சீரியலை காமெடியாக கொண்டு போயிட்டுருக்குறீங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எவை பார்த்தாலும் ஒரே மாதிரியே பழி வாங்குறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி காமெடித்தனமாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ தவளையும் பண்ணுற காமெடி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாட்டி என்னடா இது கோலம் அப்படின்னோடனே மார்கழி கோலம் அப்படின்னு சொல்லுவார். செம காமெடி நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆதியோட நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு விதமாக பேசி, மித்ரா வாய்ஸ்லேயும் பேசி ஆதி வாய்ஸ்லேயும் பேசி நடித்தார் பார்த்தீங்களா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ தான் நம்ம கூமுட்டை கோவப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறா வைக்கிறா, எல்லாத்து மேலே எரிஞ்சு விழுகிறா. அவள் மித்ரா கொண்டு தண்ணி கேட்கும்போது தண்ணி எடுக்கலான்னு வரையில் ஆதி பிடிச்சி அவளை கோவப்படுத்தி அந்த கோவத்தை கொண்டு போய் தவளைக்கிட்ட காமிச்சு வாட்டர் கேனை கையில் வச்சுக்கிட்டே கொடுக்காம அதை கீழே வச்சுட்டு பக்கத்தில் இருக்க மாவு டப்பா ஊற்றிக்கி தலையில் கொட்டி விட்டுறா. யார்? தவளை மேலே. ஐயோ சாமி, இதெல்லாம் பார்த்தா அப்படியே சினிமாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. நாடகம் பார்க்குற ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா சினிமாவில் இந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பாட்டி தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம கூமுட்டைக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தானே படியில் எண்ணெயை ஊற்றுனீங்க, நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தவளையை கீழே விழுக வச்சதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்புறம் இந்த கீழே விழுந்த அடியில் மித்ராவுக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சாமா. ஸோ சுளுக்கு பிடிச்சதை ஆதி தான் எடுக்க போகிறாப்புல. அந்த ஆதி எடுக்க போகையில் நம்ம கூமுட்டை தடுக்குது. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் முடியாது, நான் சுளுக்கு எடுக்கத்தான் வருவேன்னு சொல்லிவிட்டு ஆதி உள்ளே போகிறாப்புல. நீ அதோடு முடிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்ச ஆதி மித்ரா கிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக இருந்து ஒரு நாள் கண்டிப்பாக பாரதி உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் இடைக்கு இந்த மாதிரி பேசக்கூடாது. அதாவது எப்படின்னா, பாரதி நான் பண்ணுறதெல்லாம் வேணும்னு பண்ணலை, பிளான் பண்ணி பண்ணலை, எதேச்சலாக தான் நடந்தது சரியா அப்படின்னு சொல்லி பாரதிக்கு இவன் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சரியா. இவன் அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இவன் வழிக்கு வந்துடுவான். அதான் உண்மை. சும்மா எப்போ பார்த்தாலும் இடைக்கு போய் மித்ரா பாரதி என் மேலே கோவப்படாதீங்க, இதெல்லாம் எதேச்சலாக நடந்தது, எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணலைன்னு சொல்லி இவன் போய் ஒத்து ஊதிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கெஞ்சினா இவன் மிஞ்சத்தான் செய்வான். அதனால் கெஞ்சவே கூடாது. பாரதிக்கிட்ட ஆதி கெஞ்சவே கூடாது சரியா. ஏன்னா அவளோட பொசசிவ்னஸை கண்டிப்பாக தூண்டியே ஆகணும். சாதாரண சுழுக்கெடுக்க போகிறதுக்கே வாயை திறந்துட்டு வேகமாக நந்தினிக்கிட்ட போய் பேச போகிறான். புரியுதுங்களா? இனி எக்ஸ்ட்ரா ஏதாவது பெரிய அளவில் பண்ண போகும்போது கண்டிப்பாக அவள் வாயை திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கூடிய சீக்கிரம் பாரதி அவள் வாயாலே ஆதி சொன்ன மாதிரி நீ தாண்டா என் புருஷன்னு சொல்லி கண்டிப்பாக அவள் சொல்ல தான் போகிறாள். அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனால் இடைக்கு ஆதி பாரதியை சமாதானப்படுத்துறதுக்கு போகக்கூடாது. அவன் அடுத்தடுத்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சுழுக்கெடுக்க போகிறானா, நீ சுழுக்கெடுக்க போகிறத பார்த்து இவன் டென்ஷன் ஆகி கத்துறாளா, நீ அடுத்து வேறு ஏதாவது பெரிய அளவில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவள் வழிக்கு வந்துடுவான். ஸோ இனி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. என்ன காமெடித்தனமாக போயிட்டுருக்கு சீரியல். இவ்வளோ நாள் பழி வாங்குறது, இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு இருந்துச்சு. மித்ராவோட பிளானு, சுதாகர் பிளானு அப்படின்னே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காமெடியாக போயிட்டுருக்கு சீரியல். நல்லா இருக்குது. இதுவும் ரசிக்கும்படியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ சீக்கிரமே நம்ம கூமுட்டை வாயை திறந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மற்ற சீரியல் கபடி 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 கார்த்திகை தீபம், நம்ம தலைவர் இறங்கி கபடி ஆடுறாரு. யார்? கார்த்தி. அதுக்கப்புறம் வேறு என்ன, எதுக்கு ரேவதியை கடத்துறாங்கன்னு தெரில. ஆனவுன்னு இந்த ரேவதியை கடத்துறது தான் இந்த சீரியலில் பொழப்பேன். புரியுதுங்களா? ஆனவுன்னு ரேவதியை கடத்திட வேண்டியது. ஐயோ சாமி, முடியல. அப்புறம் வேறு என்ன சீரியல்? வீரா சீரியல் யாருமே பார்க்குறது இல்லையா கேஸ்? எனக்கு கதை சீரியல் நல்லாவே போலையாட்டிருக்குது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை அவன் ராகவன் ஏதோ அவங்க அப்பா கிட்ட முரண்டு பண்ணிவிட்டு தனியாக கடை போட்டு இது பண்ணுவானாட்டிருக்குது. வீரா சீரியல் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கதையை எங்கிட்ட திருப்புங்க, அப்போ தான் எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். மற்ற சீரியல்லாம் நீ ஒன்றும் பேசுகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை.
வாரிசு சீரியல் சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்டாக நம்ம என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க சிவி, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஜனாமாவையும் தமிழையும் ஊருக்காரவங்களாம் தப்பாக பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக சிவி வந்து ஒரு ஆள் மேலே அந்த ஆளை பிடிச்சி நிற்க வச்சுட்டாப்புல உண்மை தெரிய வந்துடும். ஓகேவா? ஓகே, வேறு என்ன? வாரிசு சீரியல் சூப்பர். அதுக்கப்புறம் அண்ணாமலை குடும்பம் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க எஸ். நீ ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வீடியோ வந்து 100 தாண்டதுக்கே அப்படியே முக்கி திணறு மாட்டிருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முந்தியெல்லாம் போட்ட வேகத்துக்கு 1000 2000 21,000 வியூஸ்லாம் போயிருக்குது மிஸ். ஆனால் இப்போ ஏன் இப்படி போக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலப்பா, தெரியல. சரி, ஓகே, டன். சரி, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். பொங்கல் வேறு வந்துருச்சு. எப்படியோ கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் வந்து இப்போ பொங்கலும் வந்தாச்சு. நீ அடுத்து பொங்கல் முடிஞ்சு அடுத்து எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ அடுத்து சித்திரை 1ன்னு நினைக்கிறேன், தமிழ் புத்தாண்டு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மே 1 தொழிலாளர்கள் தினம். ஸோ கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் நம்ம நினைக்கிற மாதிரி சீரியஸாக இல்லை, காமெடித்தனமாக போயிட்டுருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக காமெடியாக தான் போக மாட்டிருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை அவள் வாயை திறந்து சொல்கிற மாதிரி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஆமாம், பொழுதனைக்கும் ஏன் பொசசிவ்னஸை தூண்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கூமுட்டத்தனமாக பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிச்சு போயிடும். அதனால் இன்றைக்கி என்ன செவ்வாயா, நீ புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் வந்து மித்ரா கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு கரெக்டாக சனிக்கிழமை ஏதாவது பெரிய அளவில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கூமுட்டை வாயை திறக்கிற மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா நாடகம் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.